ஹாய் ஹலோ, நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாவோட உள்ள நார்த் சைடில் நடந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ ரொம்ப வைரலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த வீடியோ பற்றி தான் இப்போ பேச போகிறோம். நம்ம இந்தியாவில் உள்ள நார்த் சைடில் ஒரு டிவி ஷோ நடக்குது. அந்த டிவி ஷோட நேம் இந்தியா இஸ் கோட் லா டென்ட். இதுதான் அந்த டிவி ஷோவோட நேம். அந்த டிவி ஷோட நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்ப ஒரு பேசும் பொருளாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் உள்ள பதிவுகளையும் நான் வந்து போடுறேன், நீங்க பாருங்க. So, Pearl William, what's your political leaning? Political leaning? I don't watch politics. You don't have any political opinion. No. Did you vote? Me? No. Kerala, sir. 100% literacy, sir. आज सारे शो कैंसिल केरला में. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இது உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம இதை பத்தி எதுக்கு பேசுறோம் அப்படின்னா, இது மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஸ்டேட்டை வந்து இந்த அளவுக்கு இழிவா பேசினா எவ்வளவு விளைவுகள் இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்மளும் நம்ம இணையதளத்திலையும் வந்து பேசுகிறோம். கண்டிப்பா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த டிவி ஷோவில் கலந்து இருந்திருக்காங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க உள்ள நடுவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரும் பேச பொருளா இப்போ இந்தியா இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா அதுதான் இப்போ நியூஸாவே இருக்கு. அந்த பெண்மணி, கேரளா பெண்மணி கிட்ட அந்த நடுவர்ல உள்ள நபர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கேரளாவில் இப்பொழுது பொலிட்டிக்கல் நீதியா, அதாவது அரசியல் நீதியா வந்து யார் வந்து ஓட் லிஸ்ட்ல வந்து ஜாஸ்தி இருக்காங்க, அதிகப்படியான ஓட்டு யார் பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நான் அதை பார்க்கறது இல்லை, எனக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக வந்து அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, நான் பார்க்கறது இல்லை, அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு அந்த நடுவர்ல உள்ள ஒரு நபர் வந்து கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் போடுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்மணி. அந்த பெண்மணி சொல்லி முடிச்ச உடனே அதே நடுவர்ல உள்ள ஒருவர் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா சார் 100% லிட்ரரி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா சார் 100% அறிவு உள்ளவர்கள் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த நபர். அந்த நபர் வந்து 100% அறிவு உள்ளவர்கள் சார் கேரளாவில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த சொன்ன உடனே அங்க உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நக்கலா வந்து சிரிப்பாங்க. இது எதுக்கு அந்த விஷயத்த எந்த எந்த விதத்துல அவன் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது தான் நம்ம பேசுறோம். அந்த நபர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குடா மரியாதை வந்து அப்படியே இருந்து வந்து வேற மாதிரி குறையுதே அப்படின்னு நினைக்கலாம். நமக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கப்படும். நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம திருப்பி மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? அந்த நபர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இழிவான வார்த்தைகள். எப்படின்னா ரொம்ப அதை டவுன் பண்ணி, அந்த வந்து கேரளா சார் 100% வந்து அறிவு உள்ளவங்க சார் அப்படின்னு ரொம்ப நக்கலா வந்து அந்த பெண்மணியை பார்த்து அந்த நடுவர்ல உள்ள அவங்களுக்குள்ளேயே வந்து பேசி சிரிக்கப்படுவாங்க. அதுதான் இப்போ ரொம்ப இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு பேசக்கூடிய பொருளா மாறிடுச்சு. அந்த நபரையும் அங்க உள்ள அந்த டிவி ஷோல உள்ள அனைத்து நபர்களையும் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயில்ல போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நம்ம அந்த அதான் சொல்றேன், ஒரு டிவி ஷோவில் எவ்வளோ தரை குறைவா வந்து பேசலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டிவி ஷோவை நீங்க எடுத்துக்கலாம். அந்த டிவி ஷோல இது மட்டும் இல்லை, இது இல்லாம எவ்வளவோ தவறுகள் வந்து அந்த டிவி ஷோல நடக்குது. அது நம்ம தமிழர்களுக்கு வந்து அது தெரியவில்லை. நம்ம தமிழர்களுக்கோ மற்ற அடுத்த வேற வேற ஸ்டேட்டுக்கு எதுக்கு இது தெரியல அப்படின்னா, அது ஒரு ஹிந்தி ஷோ அப்படிங்கிறதுனால அது யாருக்கும் தெரியல. அதே ஹிந்தி ஷோல இன்னும் நிறைய ரொம்ப
கேவலமான பேச்சுகள் வந்து நிறைய அந்த டிவி ஷோல வந்து நடந்துட்டு இருந்தது. I have another question. Yes. Would you rather watch your parents have every day for the rest of your life, or would you join in once and stop it forever? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பெற்றோர்கள் வந்து உடலுறவு செய்யும் பொழுது நீங்க வந்து இடையில போகும்போது அவங்க ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்துங்க, எந்த அளவுக்கு ஒரு டிவி ஷோல எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இது ஒரு எப்படியாப்பட்ட விஷயம், ஒரு ஒரு பெற்றோர்களை பத்தி எவ்வளவு ஒரு கொச்சையா வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிறத வந்து நீங்க பாருங்க. இந்த மாதிரி டிவி ஷோ வந்து அங்க உள்ள நார்த் சைட்ல உள்ள மக்கள்கள் வந்து அந்த டைமிங்ல சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு இது பெரிய ஒரு இதாயிடுச்சு. அப்பவே அந்த தப்புகள் நடக்கும் பொழுதே அந்த தவறுகளை தடுத்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய தவறுகள் மாற வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு தருணத்திலும் நம்ம சொல்வது உண்மையே ஒன்றுதான். தவறுகள் சிறிதாக இருக்கும் பொழுதே அதை சரி செய்யவில்லை என்றால் அந்த தவறுகள் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய தவறுகளாக மாற வாய்ப்பு உள்ளது. அதுக்கான குரல்களாக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இல்லை எனில் இது மாதிரியான இப்போ இப்போ நார்த் சைட்ல இந்த ஒரு டிவி ஷோல நடந்த விஷயத்தினால நார்த் சைடு எவ்வளோ ஒரு ஒரு அசிங்கமான விஷயமா மாறிடுச்சு. எப்படின்னா, நார்த் சைட்ல உள்ளவங்க வந்து இவ்வளோ ஒரு ஒரு அடுத்த அதர் ஸ்டேட்டை வந்து இந்த அளவுக்கு வந்து கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு இப்ப மாறுது. அது யாரால? அந்த டிவி ஷோல, அந்த நார்த் சைட்ல உள்ள டிவி ஷோல நடந்த ஒரு நிகழ்ச்சியில. அது மாதிரிதான் நம்ம டிவி ஷோலையும் நிறைய நடக்குது. அது நிறைய பேசக்கூட பொருளா மாறாம இருக்கிறதுனால இன்னும் அது வெளிய தெரியல. அதனால இது மாதிரி தவறுகளை வந்து நம்ம மக்கள்கள் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி தவறுகளை வந்து மீண்டும் நடக்க விடாமல் தவிர்ப்பதற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து வெளியிடுறேன். ஓகேங்களா? ஓகே. மக்களுக்காக குரல் கொடுப்போம். என்றும் உங்களுக்காக நான் விக்ரம்.